வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த டொமைன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வேர் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூவஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்குதுன்னா ஸோ அந்த கண்டினியூவஸ்க்கு நம்ம டொமைன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர்ஸ் அட் விச் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூவஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் எந்த நம்பரில், ஸோ அந்த நம்பரையும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 + x². இதை எப்போ யூஸ் பண்ணணும், எக்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 0க்கு முன்பக்கம் இல்லை 0, ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி நம்பர் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். -∞ +∞ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ 2 நம்பர் தான் இருக்குது, ஒன்று 0 இருக்குது, ஒன்று 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0 வரும், பாசிட்டிவ் அந்த பக்கம் தானே போகும் 2. ஸோ இதுமாதிரி நம்பர் லைனில் இந்த 0வும் 2வும் மார்க் பண்ணிடணும், ஓகேங்களா. சரி, இப்போது இங்கே பாருங்கள், எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 0 என்னது, எக்ஸ் வந்து 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ 0 இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 0. அப்போது நம்ம எதை யூஸ் பண்ணோம், லெஃப்ட் சைடு தான் யூஸ் பண்ணணும். லெஸ் தென் 0னா மைனஸ் வேல்யூஸ் தானே. அப்போது எக்ஸ் வேல்யூ 0 லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம், 1 + x², ஓகேங்களா. ஸோ இந்த 0க்கு இந்த பக்கமாக இருக்கிறது எல்லாமே 1 + x²ன்னு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், 0x2 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஞ்சுன்னு கொடுக்கும்பொழுது இந்த 0க்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு லெஸ் தென் சிம்பிள் இருக்குது, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 0லேருந்து 2 வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்த 0வை எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா, இந்த லெஸ் தென் கீழே வந்து ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா 0வை எடுத்துக்கணும். அப்போ 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே கோடு போடலை. அப்போ நம்ம எதுலேருந்து 0க்கு அடுத்த நம்பர் என்ன வரும், 1. ஸோ நம்ம 1லேருந்து 2க்கு எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே 2க்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போது 0க்கு மேலே இருந்துச்சுன்னா, அதாவது கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டு தானே. அப்போ 1லேருந்து 2 வரைக்கும் கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். அதான் இங்கே பாருங்கள், 0லேருந்து 2க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 - xன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 2. கிரேட்டர் தென் 2னா அது 2க்கு மேலே. இப்போ தான் 2னா 2க்கு வேறு கிரேட்டஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே 3, 4, 5 எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கணும், x - 2^2. ஸோ 2க்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே x - 2^2. இப்போது உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிச்சுங்களா, எப்படி இந்த லிமிட் எழுதணும், இன்டர்வல் எழுதணும்னு தெரிஞ்சிச்சுங்களா. சரி, இப்போ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. என்னென்ன நம்பர்ஸு, 0, 2, அதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த 0 ஒரு நம்பர், 2 ஒரு நம்பர். ஸோ இந்த 2 நம்பருக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம், இது கண்டினியூவஸாக டிஸ்கண்டினியூஸானு, ஓகேங்களா, செக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு கண்டினியூவஸ் எதுக்கு டிஸ்கண்டினியூஸ்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அட் ஃபஸ்ட் 0 வேல்யூ எடுத்துப்போம், x = 0ன்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா. x = 0ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாருங்கள், f(0)ன்னு எழுதணும். இங்கே என்ன 0 இருந்தால் 0 எழுதணும், 1 இருந்தால் 1 எழுதணும். அந்த மாதிரி f(0) = லிமிட் x டென்ஸ் டு 0. இங்கே என்ன நம்பர் போட்டிங்களோ அந்த நம்பர் தான் இங்கே போடணும். ஃபங்க்ஷன் இதான் வந்து அந்த ஃபார்மெட். ஸோ f(0) = லிமிட் x டென்ஸ் டு 0 f(x). இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், அப்படியே இந்த லிமிட் x டென்ஸ் டு 0 அப்படியே வந்துடும். இந்த f(x) இருக்குங்க இல்லையா, இந்த கொஷினை பார்த்து எழுதணும். எப்படி எழுதணும் பாருங்கள், f(x = 0). x = 0 எதில் இருக்குது, இந்த லைனில் தான் x = 0 இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை தான் பயன்படுத்தணும், 1 + x². அப்போது நம்ம இங்கே இந்த f(x)க்கு என்ன எழுதலாம், 1 + x². இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இந்த 0 இருக்குங்க இல்லையா, இந்த 0 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும், x இருக்க இடத்துலலாம். அப்போ என்ன வரும், 1 + இங்கே தானே x இருக்குது, அப்போது 0 அப்ளை பண்ணால் 0². 0வை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 0 வரும். 1 + 0 என்ன வரும், 1. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு 1 வந்திருக்கு. இப்போ அடுத்தது f(0) கண்டுபிடிக்கணும். 0- லெஃப்ட் ஹேண்டுன்னு அர்த்தம், 0க்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். லிமிட் இங்கே 0- இருக்குங்க, அதே மாதிரி x டென்ஸ் டு 0 - f(x). இப்போ அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிடும். 0- என்னது, நெகட்டிவ் சைடு, 0க்கு கீழே இருக்கிறது. சரி, இங்கே 0 இருக்குது,
ஜீரோக்கு நெகட்டிவ் என்ன வரும்? இந்த பக்கம் தானே வரும். ஜீரோ மைனஸ்னால் இந்த பக்கம். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இதான் நம்பர் லைன்னா. இப்போ இங்கே ஜீரோ இருக்குன்னா ஜீரோக்கு லெஃப்ட் சைடுக்கு தான் ஜீரோ மைனஸ், ஜீரோக்கு இந்த பக்கம் இருந்தால் ஜீரோ ப்ளஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த சைடு தான் எடுத்துக்கணும். அப்போ ஜீரோக்கு இந்த சைடில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? 1 + x². ஸோ அந்த 1 + x² தான் நம்ம இங்கே எழுதணும். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஜீரோ மட்டும் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணணும், ஜீரோ மட்டும் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1 + 0². 0² ஜீரோ தான். 1 + 0 1. ஸோ ரெண்டாவதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு 1. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது f(0+) கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? சேம் லிமிட் x → இந்த 0+ இங்கே எழுதுங்க, f(x) எழுதிடுங்க. சரி, இப்போது f(x) நம்ம எழுத போகிறோம். திரும்ப நம்ம டயக்ராம் போகணும். 0+, அதாவது இப்போ இதுதான் ஜீரோ. ஜீரோ மைனஸ்னால் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 1 + x² இருக்குது. ஜீரோக்கு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 2 - x இருக்குது. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதணும்? 2 - xன்னு எழுதணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஜீரோ மட்டும் அப்ளை பண்ணணும். 2 - 0 2. இப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 3 ஆன்சருமே சேமாக இருந்தால் தான், அதாவது f(0), f(0 - f(0+) இது 3மே சேமாக இருந்தால் தான் நம்ம அதை கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இது 2 சேமாக இருக்குது, 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே எழுதணும் f(0) is equal to f(0 - but it is not equal to f(0+). ஸோ அதில் நம்ம என்ன எழுதணும்? f is continuous on the left at x = 0. அதாவது f(0 - தான் வந்து f(0)க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால, மைனஸ் என்னது? லெஃப்ட் தானே. ஸோ லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் கண்டினியூஸாக இருக்குது, ஆனால் 0+ அந்த ரைட்டுக்கு வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஒரு வாட்டி டிஸ்கண்டினியூஸ்னு வந்துட்டாலே அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து x = 0க்கு டிஸ்கண்டினியூஸ்னு எழுதிடணும். புரியுதுங்களா? அதாவது 3மே ஈக்குவலாக இருந்தால் தான் கண்டினியூஸ். ஓகேங்களா? அப்படி 3ல் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆயிடுச்சுனாலும் டிஸ்கண்டினியூஸ் தான். ஆனால் நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்னா எதில் கண்டினியூஸாக இருக்குது? 0 - மட்டும்தான், அதாவது லெஃப்ட்டில் மட்டும்தான் கண்டினியூஸாக இருக்குது, ரைட்டில் எனக்கு அதே ஆன்சர் வரல, அப்போ டிஸ்கண்டினியூஸ். ஸோ ஒரு டிஸ்கண்டினியூஸ் இருந்தாலே ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனுமே அந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்கண்டினியூஸ் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது x = 2க்கு போகும், ரெண்டாவது பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சேம் இதே ஃபார்மேட் தான். f(2) = லிமிட் x, இந்த 2 எடுத்து எழுதிக்கலாம், x → 2 f(x). இப்போ நம்ம 2க்கு பார்க்கணும். ஸோ லிமிட்டில் இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 எதில் வருதுன்னு பார்க்கலாமா? x = 2 எதில் வருது பாருங்கள்? x = 2 இதில் இருக்குது பாருங்கள். x இங்கே கோடு போட்டதால ஈக்குவல்னு அர்த்தம். x = 2 இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்? 2 - x யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இந்த 2 - x யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், f(x)க்கு 2 - x. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? எக்ஸுக்கு இடத்துல 2 பண்ணணும். ஸோ 2 - 2 வரும் 0. ஸோ ஃபர்ஸ்ட்னுடைய ஆன்சர் 0ன்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது f(2 - 2 - என்னதுன்னா லெஃப்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? 2க்கு லெஃப்ட் சைடில் ஓகே பாருங்கள், இதுதான் 2னா 2க்கு லெஃப்ட் சைடு வரும் 2 - 2க்கு ரைட் சைடு வந்து 2+. அப்படியே டயக்ராமில் போயிடுங்க. இங்கே தானே 2 இருக்குங்க, இந்த 2க்கு லெஃப்ட் சைடுனா இருக்குது 2 - x. அப்போ அதை தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? 2 - x. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? எக்ஸுக்கு 2 மட்டும் அப்ளை பண்ணணும். அப்போ 2 - 2 0. ஸோ இதோடைய ஆன்சரும் எனக்கு 0 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் f(2+) கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான், சேம் லிமிட் x → 2+ அந்த ஃபங்க்ஷன். இப்போ 2+ என்னது? 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ டயக்ராமில் பாருங்கள், 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? இதுதான் 2. 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? x - 2² ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? x - 2² இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு 2 மட்டும் அப்ளை பண்ணணும். 2 - 2² 2 - 2 0. 0² பண்ணால் 0 தான் வருது. இதுலேருந்து பாருங்கள் 3மே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 0. சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே 0 வரல, எனி வேல்யூஸ் சேமாக வந்துருச்சுன்னா அது கண்டினியூஸ்னு அர்த்தம். ஸோ நம்ம f(2)ம் சரி, f(2 - சரி, f(2+) சரி, எல்லாமே ஈக்குவலான ஆன்சராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். எந்த பாயிண்ட்டுக்கு? x = 2 பாயிண்ட்டுக்கு கண்டினியூவஸ், ஆனால் 0க்கு டிஸ்கண்டினியூவஸ். முன்னாடி கண்டுபிடிச்சோம். இப்போ கொஸ்டினில் டொமைன் கேட்டிருக்காங்க. ஒரு டொமைன் எப்படி எழுதணும்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுருங்க, போட்டு -∞ எழுதிடணும், கம்மா போட்டு கேப் போட்டுருங்க, யூனியன், திரும்பவும் ஓப்பன் ப்ராக்கெட், ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கம்மா, ∞ போட்டுருங்க. இந்த 0 எப்படி ஃபில் பண்ணோம்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் எதுன்னு பார்க்கணும்.
எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து கண்டினியூவஸ், அப்போ இது டொமைன் வராது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான் வந்து டிஸ்கண்டினியூவஸ். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துலையும் 0 போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி தான் டொமைனை நம்ம எழுதணும். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.